முடிஞ்சா உன்னோட தளபதி 69 படம் ஜனநாயகத்தை வந்து ரிலீஸ் பண்ணி பாரு அப்படின்னு உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் டாக் விட்டுருக்காரு. இப்போ தான் கட்சி ஆரம்பித்தேன், கொஞ்சம் துருன்னு இருக்க, நானும் சரி கண்டுக்கிறாம விட்டுட்டேன். ஆனால் இப்போ பார்த்தா நீ படத்துக்கே ஜனநாயகம் அப்படின்ட்டு பேர் வச்சிட்ருக்கியா, மக்களை வந்து ஃபுல்லாக கவர் பண்ண பார்க்குறியா, அந்த மாதிரி வந்து உதயநிதி ஸ்டாலின் பார்த்துட்டிங்கன்னா ஓப்பன் டாக் விட்டுருக்காரு. இதெல்லாம் பார்த்து நம்ம விஜய் நான் பயப்படவா போகிறாரு? அவர் வந்து என்னமோ மாநாட்டில் ஸ்டார்ட்டிங்கில் வர்றப்ப ரொம்ப சைலண்ட்டாக இருப்பார், இந்த அளவுக்கு பேசுவாருன்னு கூட யாரும் எதிர்பார்க்கல. அந்த அளவுக்கு ஒரு வெறித்தனமாக வந்து விஜய் பேசினார் அவரோட முதல் மாநாட்டிலேயும். ஆனால் இந்த விஷயத்துக்கெல்லாம் அவர் என்ன பயப்பட வாங்க போகிறாரு? அவரோட அடுத்த படத்தை வந்து கண்டிப்பாக வந்து அவர் ரிலீஸ் பண்ணியே ஆவார். அது மட்டும் இல்லாமல் அந்த பேரை வந்து அவர் எடுக்க மாட்டார். அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பக்கம் வந்து அவர் வந்து இவங்க இவங்க பேசுகிறதெல்லாம் காதில் வாங்காமல் வெள்ளை வேட்டி வெள்ளை சட்டையை போட்டுக்கிட்டு அவர் வந்து அவரோட வேலையை கரெக்டாக பார்த்துட்ருக்கார். ஒரு பக்கம் தளபதி 69 ஜனநாயகன் படத்தோட ஷூட்டிங் நடந்துகிட்ருக்கு, பரபரப்பாக அதை பண்ணிகிட்ருக்கார். இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா கட்சி வேலையுமே பார்த்துட்ருக்காரு. யார் என்ன பண்ணாலும் அவர் வந்து அதை காது கொடுத்து கூட கேட்காம அவர் வேலையை அவர் வந்து யாருக்கும் பயப்படாமல் கரெக்டாக தாங்க பார்த்துட்ருக்காரு. நீங்கள் தளபதி ஃபேன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இந்த மாதிரி நியூஸ் எல்லாம் அப்பப்போ அப்டேட் பண்ணிக்கோங்க.